+2 தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் சபிதா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சங்கரனிடம் கூடுதல் தகவலை கேட்டு பெறலாம். சங்கரன், சொல்லுங்க, தற்பொழுது கல்வித்துறை செயலாளர் சபிதா ஆய்வு மேற்கொண்டு வராங்க. தற்போது எந்த பள்ளியில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது? அதாவது தமிழகம் புதுச்சேரி முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இப்ப இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கு. இந்த நிலையில சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சபிதா சற்று நேரத்துக்கு முன்பு வந்தாருங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் இன்னும் சற்று நேரத்தில் இங்க வர இருக்காரு. உயர் அதிகாரிகள்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டாங்க. தேர்வு பணிகள் தான் நீங்க நடக்குது, என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர், செயலாளர், உயர் அதிகாரிகள் எல்லாருமே இந்த மையத்தை பார்வையிட இருக்கிறாங்க. சற்று இந்த தேர்வு மையத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள், ஒரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத மாட்டாங்க, வெவ்வேறு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் இந்த தேர்வுல கலந்துக்கிறாங்க. அதன்படி 4 பள்ளிகளைச் சேர்ந்த இந்த எழும்பூர் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய 4 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 564 பேர் இந்த தேர்வு மையத்துல தேர்வு எழுதுறாங்க. இது சற்று முன்பு நடந்த நம்ம காட்சியை பார்த்தோம் என்னம்னா, ஒவ்வொரு இந்த பள்ளியில மொத்தம் 29 தேர்வு அறைகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அறையினுடைய அந்த சூப்பர்வைசருக்கு அந்த கேள்வித்தாள் உரைகள், சீலிடப்பட்ட அந்த கேள்வித்தாள் உரைகள் வழங்கும் நிகழ்ச்சி தான் தற்போது சற்று முன்பு நம்ம இப்ப போயிட்டு இருந்தது. இப்ப நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னா ஒரு அறையில மொத்தம் 20 மாணவர்கள் தான் இருப்பாங்க. அதனால அந்த பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர் எங்க பிரிண்ட் பண்றாங்களோ அங்கிருந்து வரும்போது ஒவ்வொரு கேள்வித்தாள் அந்த கவர்லயும் 20 கொஸ்டின் பேப்பர் வச்சு பிரிண்ட் பண்ணி சீல் போட்டுருவாங்க. அதை எங்கேயுமே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே அந்த வேலை நடக்கும். இப்ப காலையில ஒரு 7:30 மணிலிருந்து 8 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய 145 மையங்கள், அதாவது மொத்தம் ஸ்கூல்ஸ் 400 பள்ளிகள் இருக்கு. ஆனா தேர்வு மையங்கள், அதாவது ஒரு மையம்னா ஒரு பள்ளி தான் தேர்வு மையம்னு சொல்லுவோம். 145 மையங்கள்ல தேர்வுகள் நடக்குது. இதுக்கான கேள்வித்தாள்கள் காலையில 7:30லிருந்து 8 மணிக்குள்ளாக அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது சபிதா அவங்களுடைய முன்னிலையில, அவங்க பார்வையில ஒவ்வொரு இந்த எழும்பூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய 29 தேர்வு அறைகளுடைய அந்த சூப்பர்வைசர்களுக்கு அந்த கேள்வித்தாள் உரைகள், அந்த ஒவ்வொரு கவரையும் தற்போது வழங்கினாங்க. அதை அவங்க முன்னால என்ன பார்வையிட்டாங்க. அதாவது நேரடியாக 29 பேர்ல அதிகமான அளவில் பெண் ஆசிரியர்கள் தான் இந்த பணியில நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது பத்தி நம்ம கேட்டப்போ இங்க மட்டும் இல்லாம எல்லா மையங்களிலுமே அதிக அளவு பெண் ஆசிரியர்கள், பெண் ஊழியர்கள், அவங்க தான் இந்த தேர்வு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் 46,000 பேர் தமிழகம் முழுக்க இந்த பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள குறிப்பிடத்தக்க கணிசமான அளவுக்கு பெண் ஆசிரியர்களுடைய ஆசிரியர்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. தற்போது சபிதா இந்த பணிகளை எல்லாம் பார்வையிட்டு வராங்க. கேள்வித்தாள் அடங்கிய கவரை எல்லாம் வாங்கிட்டு சூப்பர்வைசர் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறைகளுக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் இங்க வர இருக்கிறார், பள்ளிக்கு வர இருக்கிறார். அவர் வந்ததும் சரியாக ஒரு 10 மணிக்கு மாணவர்களுக்கு கேள்வித்தாள் எல்லாம் பண்ண நடக்கும். அவங்க அதை அமைச்சர் செயலாளர் எல்லாரும் பார்வையிட இருக்கிறாங்க. முதல் 10 நிமிஷம், 10 மணிலிருந்து 10:10 வரைக்கும் மாணவர்கள் கேள்வித்தாளை படிச்சு பார்க்கலாம். அதுக்கான நேரம் அந்த 10 நிமிடம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட் காப்பியில ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எல்லாமே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாணவருடைய பெயர், அவங்க எந்த குரூப், என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு எழுதுறாங்க, அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, எல்லா விவரங்களும் அது இருக்கும். அது சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மாணவர்கள் கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். இதற்கு ஒரு 5 நிமிடம் தரப்படுகிறது. மிகச்சரியாக அந்த விடை எழுதக்கூடிய நேரம்ங்கிறது 10:15க்கு தான் ஆரம்பிக்குது. 10:15லிருந்து பகல் 1:15 வரை 3 மணி நேரம் விடை எழுதுவதற்கான நேரமாகும். இதற்கான இன்னும் இந்த தேர்வு ஆரம்பிப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் வந்ததும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் காணலாம். சங்கரன், அதாவது இப்ப நீங்க இருக்கக்கூடிய தேர்வு மையத்துல பள்ளி கல்வித்துறை செயலாளர் சபிதா என்ன மாதிரியான அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய தேர்வு மைய அதிகாரியிட்டு? அதாவது தேர்வுத்துறை இயக்குனரும் இப்ப சற்று முன்பு வசுந்தரா தேவி இங்க வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனிதாவும் இங்க வந்திருக்கிறாங்க. பல்வேறு துறை உயர் அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க. இப்ப தேர்வுத்துறை இயக்குனர் வசுந்தரா தேவியிடம் சென்னை மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அனைத்து தேர்வு மையங்களுக்கும் கேள்வித்தாள் சென்றடைந்து விட்டதா என்ற விவரங்களை எல்லாம் அவர் கேட்டிருக்காரு. எந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, கரெக்டா எல்லா இடத்துலயும் கொஸ்டின் ரீச் ஆயிடுச்சா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரி அதாவது பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்த இயக்குநர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள் தலைமையில ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்துக்கும் ஒரு அதிகாரி தனியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எக்ஸாம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அந்த மாவட்டத்திலே தான் இருந்து கம்ப்ளீட்டா கண்காணிப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளணும். அதன்படி பாத்தீங்கன்னா 32 மாவட்டங்களுக்கு 29 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அனைத்து அதிகாரிகளும் ஏற்கனவே அவங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோ அந்த மாவட்டத்துக்கு போயிட்டாங்க.
இந்த விவரங்களை எல்லாம் அவங்க வந்து ஆல்ரெடி போயிட்டாங்களா, அந்த பணிகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த விவரங்களை எல்லாம் வந்து தேர்வுத்துறை இயக்குனர் வசுந்தரா தேவியிடம் கேட்டறிஞ்சிருக்காங்க. அதுக்கு தேர்வுத்துறை இயக்குனர் வசுந்தரா தேவி அனைத்து பணிகளும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது, போதுவரை எந்த பிரச்சனையும் கிடையாது, அனைத்து பணிகளும் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தேர்வு மையத்தினுடைய தலைமை கண்காணிப்பாளராக ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவரிடம் வந்து இந்த தேர்வு மையத்துல எத்தனை அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பிள்ளைங்க எல்லாம் எழுதுறாங்க, அந்த விவரங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அப்படின்றதுதான் வந்து தேர்வுத்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள்கிட்ட செயலர் சபிதா கேட்டிருந்திருக்காங்க. சங்கரன், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த தேர்வு மையத்துல தான் ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்களா, இல்ல சென்னையில் இருக்கக்கூடிய பல தேர்வு மையங்களுக்கு செல்ல திட்டமிட்டு இருக்கிறாரா? அதாவது இப்போ ஏற்கனவே வந்து தேர்வுத்துறை இயக்குனர் வெளியிட்ட ஒரு 68 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையில சில விவரங்களை எல்லாம் செல்ல தெளிவா ஒரு முழுமையான நல்ல ஒரு விளக்கத்தோட சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்கள் வந்து பதட்டம் அடையும்படி அவர்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதிக அளவுல சும்மா சோதனைங்கிற பேர்ல நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து தேர்வுத்துறை இயக்குனர் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதே கருத்தை தான் வந்து இவர்களும் வந்து கடைபிடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேவையில்லாம விசிட் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதா இவங்களும் ஃபீல் பண்றாங்க. அதனால இந்த ஒரு பள்ளியில் மட்டுமே வந்து ஒரு அடிப்படையில் வந்து எப்படி நடக்குது, தேர்வு மையங்கள் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு புதிய அமைச்சரா செங்கோட்டையன் வந்து பதவியேற்று இருக்காரு. இந்த ஆட்சி அமைந்த உட்பட அவர் 3வது அமைச்சரா தற்போது இந்த பதவி வகித்திருக்காரு. அதனால இந்த பணிகள் எப்படி நடக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்வையிடுவதற்காகவும் மாணவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்வதற்காகவும் தான் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து கொஞ்ச நேரத்தில் வர இருக்காரு. இந்த ஒரு பள்ளியை மட்டுமே அவர் பார்வையிடுவார் என தெரிகிறது. மற்ற பள்ளிகளில் பார்வையிடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். ஏன்னா அங்கே 10 மணிக்கு அவர் வந்து எக்ஸாம் ஹால் ஒவ்வொரு அறையா போயிட்டு 2-3 அறைகளை வந்து பார்வையிட இருக்கிறாரு. மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லி சில அறிவுரைகள்லாம் வழங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள்லாம் முடிகிறதுக்கு ஒரு 10-15 10-20 ஆயிடும். இதற்கு 10-15 விடைகள் எழுதுவதற்கான நேரம் ஆரம்பமாயிடுது. மாணவர்கள் வந்து மும்முரமா விடை எழுத ஆரம்பிச்சிருவாங்கிறதுனால இன்னொரு பள்ளிக்கோ அல்லது கூடுதலாக இதே பள்ளியில் வெவ்வேறு அறைகளுக்கோ சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று நம்ம இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். 1-2 மையங்களை தேர்வு அறைக்கு மட்டும் சென்று பார்வையிட்டு செய்தியாளர்களை சந்தித்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மாநில அளவில் எப்படி செய்யப்பட்டிருக்கு என்ற விவரங்களை எல்லாம் அமைச்சர் செங்கோட்டையன் கூற இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்.